அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வாஸ்து தொடர்பான ஒரு செடியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பவழமல்லி அல்லது பவளமல்லின்னு சொல்லுவாங்க. பாரிஜாதம்ன்றதும் இன்னொரு பேர் இதுக்கு. இதனோட அறிவியல் பெயர்னு எடுத்துட்டிங்கன்னா நிக்டாந்தஸ் ஆர்போரிஸ்டிஸ் அப்படின்றது இதனோட அறிவியல் பெயர். இது தாய்லாந்து நாட்டில் காஞ்சனபுரின்ற ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தில் மாநில மலராக இதை சிறப்பிக்கிறாங்க. இந்த பூக்களோட காம்பு பவள நிறத்தில் இருக்கும். எல்லா பூக்களுமே காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும். ஆனால் இந்த பவளமல்லி மட்டும் இரவில் பூத்து காலையில் உதிரும். இது தெய்வீக மலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செடியில் சிவன், விஷ்ணு, பிரம்மன் அவங்க எல்லாருமே வாசம் செய்கிறதா ஐதீகம். பொதுவாக உதிர்ந்து கிடக்கிற பூக்களை தெய்வத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் உதிர்ந்த பவளமல்லியை தெய்வத்துக்கு பயன்படுத்தலாம். மிகுந்த மருத்துவ குணமும் இது கொண்டது. இது தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த மலர். மேலும் பார்க்கடலை கடைஞ்சப்போ அதிலேருந்து வந்த 5 பொருள்களில் இந்த பவளமல்லி, அதாவது இந்த பாரிஜாதமும் ஒன்று. வாயு புராணத்தில் இந்த பவளமல்லிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. அதாவது பாரிஜாதம்ன்ற ஒரு இளவரசி சூரியனை ஒரு தலையாக காதலித்து திருமணம் செய்ய விருப்பம் கொள்கிறாங்க. ஆனால் சூரியன் பாரிஜாதத்தின் காதலை ஏற்கவில்லையாம். இதனால் மனம் உடைஞ்சு போய் அக்னி வளர்த்து தற்கொலை செய்துக்கிறாங்க. பாவக்கிரகமான கேது பாரிஜாதத்தின் அந்த அலறலை கேட்டு அவளை பாரிஜாத மலராக பிறப்பெடுக்க உதவி செய்கிறாரு. சூரியன் பாரிஜாதத்தை ஏற்கலை அப்படின்றதால இந்த மலர் பகலில் பூக்காமல் இரவில் பூத்து மனம் வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகத்தில் கேதுவுக்கு பரிகாரமாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட வேர்பகுதியில் ஆஞ்சநேயர் குடியிருக்கிறதா ஐதீகம். மேலும் இந்த செடி பல பழமையான சிவ ஆலயங்களில் தலவிருட்சமாக இருக்குது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கலன்ற ஊரில் பாரிஜாத வனேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோயிலில் இது தலவிருட்சமாக இருக்குது. இந்த பாரிஜாத வனத்தில் இந்த இறைவன் இருந்து அருள் செய்கிறதால அவரோட பேரே பாரிஜாத வனேஸ்வரர். மேலும் கும்பகோணம் அருகில் இருக்கிற திருநறையூரில் சித்தநாதேஸ்வரர் திருக்கோயிலையும் சீர்காழியில் இருக்கிற சட்டநாதர் திருக்கோயிலையும் இந்த பாரிஜாத மலர், அதாவது இந்த பவளமல்லி மரம் தான் தலவிருட்சமாக இருக்குது. இப்போ படத்தில் காமிக்கிறது தான் பவளமல்லி விதைகள். இது ஒரு விதைக்குள்ளே 2 விதைகள் இருக்கும். ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் விதைக்கும் பொழுது முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். விதைச்ச ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே செடிகள் முளைச்சி வந்துடும். இது மரமாக சுமார் 3லேருந்து 4 மீட்டர் உயரம் வரை ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துடும். இதோட இலைகள் நீள்வட்ட வடிவில் கூரான முனைகளை உடையதாக இருக்கும். கிளை நுனிகளில் பூக்கும். இந்த பூக்கள் வெண்ணிறமாகவும் பவள நிறத்தில் அதனோட காம்பு இருக்கும். 5லேருந்து 7 இதழ்கள் இருக்கும். இந்த பூக்களோட வாசம் சுமார் 100 அடி சுற்றளவுக்கு வீசக்கூடிய தன்மை உடையது. குளிர்காலங்களில் அதிக அளவில் பூ பூக்கும். பெருசாக இதை தாக்கக்கூடிய பூச்சிகளோ நோய்களோ எதுவுமே இல்லை. இதனோட இலைகள் தளவாடங்களை மெருகேற்றத்துக்காக தேய்க்கிறாங்க. தேய்ச்சாக்க நல்ல மெருகு கிடைக்கும். அதே மாதிரி பூவின் காம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவள நிற சாயம் டசர் சில்க், அதாவது டசர் பட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டு துணிகளுக்கு நிறம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் பவளமல்லி விதைகளும் இலைகளும் பூக்களும் வயிற்று தொந்தரவு, மூட்டு, எலும்பு வலி, காய்ச்சல், தலைவலி அப்படின்னு எல்லாத்துக்குமே மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. வீட்டின் முன்புறம் பவளமல்லி மரங்களை வளர்க்குறதால நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு தடைகள் எதுவும் இருக்காது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் வியாபாரமும் பெருகும். எனவே எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த வாசு செடியை எல்லார் வீட்லேயும் வளர்த்து பயன்பெறுவோமாக. மேலும் இதை மாடி தோட்டத்திலும் வளர்க்கலாம். 15 இன்ச் அளவுள்ள தொட்டிகள், பழைய பக்கெட்டுகள், பெயிண்ட் பக்கெட்டுகளில் வளர்க்கலாம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.